ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா குழி பணியாரம். அது நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் புது விதமாக. ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா தேங்காய் பூ துருவல் இருக்கு இல்லையா, அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த மாவை ஃப்ளப்பி ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், மாவு அதிலே ஃப்ளப்பி ஆகிடும். இப்போ குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சைட் டிஷ் செய்யணும். அது என்னன்னா ஜவ்வரிசி பாயாசம். அதுக்கு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கு அப்புறமா ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வேக வச்சு ஊற வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இதோடயே இந்த நெய் சூடான நெய்யிலேயே போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாயாசத்துக்கு போடுற சேமியா இருக்கு இல்லையா, அந்த சேமியாவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையும் வறுத்து விட்டுறலாம். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த பாலோட இது எல்லாமே சேர்ந்து இந்த பாயாசம் கொதிச்சு வரட்டும். நல்லா இதுலேயே ஜவ்வரிசி எல்லாமே வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம். இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வரப்போகுது. கொதிச்சு வர நேரத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொதிச்சு வந்துருச்சு, சர்க்கரை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு பாயாசம் நல்லா ஒரு வாசனையா இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த குழி பணியாரத்துக்கும் இந்த பாயாசத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த டிஷ்ஷை எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க மதர் இன் லா தான். சீஸ் பாஸ்ட் அவே. அவங்களுக்காக துவா செய்யுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அதுக்கு குழி பணியாரம் இப்போ ரெடி பண்ண போறோம். குழி பணியாரத்துக்கு நம்ம கல் வச்சுக்கலாம். கல்லுல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அதுல ஒவ்வொரு குழிலையும் மாவை எடுத்து ஊத்திக்கலாம். மாவு ஊத்தினதுக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சுன்னா தான் திருப்பி விடணும். ஒரு சைடு வேகாம இருக்கும். அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. திருப்பினதுக்கு அப்புறமா இப்போ எல்லா குழியில இருக்கிற மாவும் வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப அருமையான டிஷ். நாங்கள் இதை எப்பவுமே ரம்ஜானுக்கு தான் நான் இதை எப்பவுமே செய்வேன். மற்ற நேரத்தில் குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுனால இதை மற்ற நேரத்தையும் நான் செஞ்சு தருவேன். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்க வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.